Hi friends, நீங்கள் பார்த்துட்டு EJ Tech Research நான் தான் உங்கள் EJ. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing and 15-day usage review தான் பார்க்க போகிறோம். வேறு என்ன ப்ராடக்ட்டும் கிடையாது. boAt Airdopes Alpha இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது, ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அன்பாக்சிங்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராடக்ட் டைம் அகைன் நான் சொல்கிறேன், boAt Airdopes Alpha மார்க்கெட்டில் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. என்னடா ப்ராடக்ட் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு பார்க்காதீங்க டப்பாலாம். நான் ப்ராடக்ட் 799 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, நல்லா இல்லைனா ரிட்டர்ன் அனுப்பலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கினேன். பட் குவாலிட்டி நல்லாவே தான் இருக்குது. வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடல. நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது. நான் வந்து ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஒயிட் கலர்னாலே ஒரு ப்ரீமியம் கலர், அதனால தான் அப்படி தான் சொன்னாங்க எனக்கும். அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சரிஸ் பாக்ஸ் உள்ளே இருக்குது. ஆக்சரிஸ் பாக்ஸில் வழக்கம் போல் கேபிள் தான் இருக்கும், முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மேனுவல் யூசர் கைட்ஸ். இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, நான் முன்னாடி சொன்னல, கண்டிப்பாக அதில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த யூசர் கைடும் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஏன்னா நான் இப்போ தேடி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஏர்டோப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏர்டோப்ஸ் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் தாங்க. ஒயிட்லேயே மேட் வெயிட் கொடுத்துருக்காங்க. மற்ற ஏர்டோப்ஸை விட இவங்க மேட்டில் கொடுக்குறது ஃபினிஷிங் எப்போதும் சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் நம்ம கையில் கண்டிப்பாக இது கொடுக்குது நமக்கு. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ அதே மாதிரி தாங்க இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா இதில் ரிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி கூட உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குங்க. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப கைக்கு அடக்கமாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ்ன்றதுனால லுக்கு கொஞ்சம் சூப்பராகவே எடுத்து கொடுக்குது. நல்ல ப்ரீமியம் லுக்காகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏர்டோப்ஸும் அதே மாதிரி தான் ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுவும் மேட் ஃபினிஷ் தான். மேட் வித் கிளாஸி ரெண்டும் மிக்ஸ்டான மாதிரி தான் இருக்குது. ஏர்பாட்ஸ் கொஞ்சம் லுக் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த நம்ம காதில் போடுற இடம் கிளாஸியாக இருக்கும். வெளில பார்த்தீங்கன்னா லுக் வந்து உங்களுக்கு மேட்டில் இருக்கும். லுக் நல்லாவே தான் இருக்குது. இப்போ இந்த ஆக்சரிஸ் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்கும். உங்களுக்கு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டைப் சி கேபிளாக இருந்தாலும் சார்ஜ் போட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டைப் சி வச்சு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு 10 வாட்ஸ்க்குள்ளே தான் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். அதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. சரி வாங்க நம்ம யூசர் மேனுவல் போயிடலாம். இந்த யூசர் மேனுவல் நான் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் வேலை செய்யலைன்னு ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போய் அவங்க சொன்னாங்கன்னா, சார் ரீஸ்டோர் ஃபேக்டர் பண்ணுங்கள் சார் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி என்னை அனுப்பி விட்டாங்க. மறக்காமல் நீங்கள் படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் மேனுவல் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா நான் மேனுவல் கூட தேட தெரியாமல் பாக்ஸை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க தேடி கண்டுபிடிச்சேன். வாங்க ஸ்டிக்கருக்கு போயிடல. நம்ம ஆஃப் த மேப் ஓகே, இது ட்ராவலிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுன்னு ஒரே ஸ்டிக்கராக கொடுப்பாங்க. இப்போ நான் 2-3 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, நல்லா தான் இருக்குது. ரெப்டைல் நல்லா தாங்க இருக்குது. டைனோசர் பாடல் கூட. அதோட தேங்க்யூ கார்டு, அவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸு. மறக்காதீங்க, பாக்ஸு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக மேனுவலில் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இந்த மேனுவலாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒருவாட்டி பார்த்துக்கோங்க. இவங்க மேனுவலி இவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க பிராண்டுக்கு அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அடுத்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. சரி, இந்த மேனுவலாக நம்ம ஓரம் போட்டு இப்போ ப்ராடக்ட்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா. ப்ராடக்ட் நல்லா ஒயிட் கலர், நல்ல ப்ரீமியம். என்னடா ஸ்க்ரீனே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். கேமரா ஃப்ளிக்கர் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட பிரைட்னஸ்ஸு கேமராவே அஃபெக்ட் பண்ணுதுங்க. நான் சுற்றி லைட் போட்டிருக்கேன், 3 லைட் இருந்தும் அந்த ப்ராடக்ட் வந்து இதுவாகுது. பிளாக்கில் காட்டினா தெரியவே மாட்டேங்குது. ப்ராடக்ட்டு நான் சொன்ன மாதிரி மேட் ஃபினிஷ். இதில் ரிங் லைட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரிங் லைட்டை வச்சு நீங்கள் சார்ஜிங் இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கூட பார்த்தீங்கன்னா கூட ஆப்பிள் ஏர்டோப்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் எப்படி ரவுண்டு மெட்டல் ரிங் கொடுத்துருப்பாங்க, அதில் இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் சூப்பராகவே இருக்குது. செம ப்ரீமியமாக இருக்குது. உண்மையிலே தாங்க இந்த ஏர்டோப்ஸ் குறைய சொல்ல முடியாது. 799 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டி. மறக்காமல் இதுக்கு 69 ரூபா கொடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா 2 இல்லை 3 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா. இப்போது நம்ம இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி இதை யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து குயிக் வேக்கப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இந்த லெட்டு, இந்த மேலே இருக்கிற இந்த லெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது குயிக் பேர் ஆகிடுது. அதெல்லாம் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கே ஓப்பன் பண்ணால் கூட பேர் ஆக மாட்டேங்குது எனக்கு. பட் boAt வந்து இது மாதிரி சாஃப்ட்வேரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னதுப்பா அது, ASAP சார்ஜிங், அந்த டெக்னாலஜிலாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 ப்ளேபேக் ஹவர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 35 ஹவர்ஸ் ப்ளேபேக் கிடைக்கும். உங்களுக்கு 10 மீட்டர் ரேஞ்ச் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 13 mm டிரைவர் இருக்கும்.
ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா 35 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ஒரு ஏர்டோப்ஸ்லேயும். இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 minutes தான். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் IPX5 ரேட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, பட் அது ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். மொபைலில் பேர் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு இதில் பார்க்கலாம். சரி வாங்க எடுத்து பார்க்கலாம். இதில் அப்படியே ஆப்பிள் ஏர்டோப்ஸ் ப்ரோ மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பட்ஸை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங், ரைட்டை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அக்செப்ட், டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரிஜெக்ஷன். ஆனால் எனக்கு எந்த டேப்பும் ஒர்க் ஆகலை. சோதிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கூட தெரில. மேனுவல் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது டச் சென்சிட்டிவ் சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் மறக்காமல் டச் சென்சிட்டிவ் எங்கே இருக்குன்னு பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இதோட இன்னியர் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாவே தான் இருக்குது. 5க்கு ஒரு 3.5 கொடுப்பேன் இதோட ஆடியோ குவாலிட்டி. அவ்வளோதான். இதோட இயர் ஃபிட்டிங் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே பண்ணாலும் கீழே விழாத அளவுக்கு நல்ல ஃபிட்டிங்காகவே தான் இருக்குது. வாங்க இதோட ப்ரோஸ் போய் பார்க்கலாம். கான்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து 35 hours ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒன் சிங்கிள் சார்ஜ் போட்டிங்கன்னா 8.5 hours ப்ளேபேக் கிடைக்கும். சரிங்களா. கேஸோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 hours. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IP ரெசிஸ்டன்ட் இருக்குது. டைப் சி போர்ட்டு எல்லாத்துலேயும் டைப் சி போர்ட் தான் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் 5 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hour வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. 40 minutesலேயே கேஸ் ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பீஸ்ட் மோட் இருக்குது. 50 mm லேட்டன்சி செகண்ட் உங்களுக்கு வந்து லேட்டன்சியே இல்லாமல் வரும்ன்ற சொல்கிறாங்க. இதோட கான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. இது எனக்கு ஒரு பக்கம் கேட்காமல் போயிடுச்சு. போய் எடுத்துகிட்டு போனதுக்கு ரீஸ்டோர் ஃபேக்டர் பண்ணாங்க, பட் சரியாயிடுச்சு. பட் ரீஸ்டோர் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு மேனுவல் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. இது மாதிரி பட்ஸில் வந்து ரீஸ்டோர் ஃபேக்டருக்குன்னு உள்ளே போட்டு ஒரு பட்டன் அழுத்தினா ரீஸ்டோர் ஃபேக்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது தந்தால் நல்லா தான் இருக்கும். பட் 799 ரூபாய்க்கு உள்ள நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டச் சென்சிட்டிவ் சைடில் இருக்குதுன்றதுனால எனக்கு வந்து எடுத்தோன்னே யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் போக போக ஓகே தான். பட் நிறைய பேருக்கு வந்து சைடில் இருந்தால் வந்து அழுத்துறப்ப வெளில வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா எனக்கே ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தது. பட் யூஸ் பண்ண பழகிடுச்சுன்னா ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தான். 799 ரூபாய்க்கு ஒர்த்து. பட் 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 5க்கு 3.5 தான் கொடுப்பேன் நான். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. பட் லவுடராக இல்லை. என்ன கேட்டால் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா மற்ற பிராண்டை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 799 ரூபாய்க்கு விட மற்ற பிராண்ட் 1000 ரூபாய் போட்டு இன்னும் நல்லதாகவே வாங்கிட்டு போயிடுங்க. ஓகேவா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.